மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதிகாய நேராமல் நீர் ஊற்று தாயே. நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே. என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே. இசை பாட்டு என்றென்றும் இனி பாக்கு தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, மலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, மலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, மலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. ஐந்துகரத்தனை யானை முகத்தனை இந்திளம்பிரை பொருங்கனை. ஐந்துகரத்தனை யானை முகத்தனை இந்திளம்பிரை பொருங்கனை. நதிமரோந்தனை ஞான கொழுந்தினை அந்தியில் வைத்து வழி போற்றுகின்றேனே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கே. திருவாக்கும் செய்கரும் கைகூட்டும், திருவாக்கும் செய்கரும் கைகூட்டும், செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும். அதலால் வானோருமானை முகத்தானை காதலால் கூப்புவார் தம் கை. வீட்டினுள் இருந்தாலும் வீதி வழி சென்றாலும் நாம் விண்ணிலே பறந்து சென்று புவனம் சுற்றி வந்தாலும் கண்ணை இமை காப்பது போல் நம் குடும்பம் காத்திடுவார். வாழ்க்கை பயணத்திலே வழித்துணையாய் வந்திடுவார். ஸ்ரீ விநாயகர் காயத்ரி. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். गणेश शरणं शरणं गणेश गणेश शरणं
வணங்கினோம் உன்னையே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே. பல கோடி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. பல கோடி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. ஒரு நோய் நொடி வராமல் காத்திருவாய் தாயை சொல்லுங்கள். ஒரு நோயும் நோய்களும் பற்றாமல் காத்திடுவாய் தாயே. நோயின்றி வாழவே வாழ்க்கை தந்திடுவாய் தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே. பல கோடி பாராட்டி குணம் வேண்டும் தாயே. வரம் வரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே. வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே. ஐந்துகரத்தனே அணைமுகத்தனை இவ்விடம் வினை போலும் உந்தனை நந்திமகன் வனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்தடி ஓட்டுகின்றேன். உலகம் யாவையும் தாமுலவாக்களும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களால இலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே தரன் நாங்களே. பக்தியுடன் தமிழையும் கலந்தூட்டி என் தாயார் தங்கம்மாளின் திருவிழையிலே சரணம் ஆச்சாரம் ஓர் அடிபோற்றுகின்றேன். மெய்யன்பர்களே, சென்ற 3 வாரமாக நம் நாட்டிலே பிறந்து வளர்ந்து மறைந்த மகான்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன். 2 வாரம் முன்பாக சீரடி சாய்பாவும் சத்திய சாய்பாவும் என்ற தலைப்பிலே பேசினேன். சென்ற வாரம் ஸ்ரீ ரமண மகரிஷி பற்றி பேசினேன். இந்த வாரம் ஸ்ரீ அன்னையின் அருள் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு உட்பட்டிருக்கின்றேன். 2007ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் என்னை தேடிக்கொண்டு ஒருவர் வந்தார். அவர் பெயர் கிருஷ்ணமூர்த்தி என்று சொன்னார். மணிப்பாக்கத்திலே அன்னை தியான மையம் என்று வைத்திருக்கிறோம், அங்கிருந்து வருவதாக சொன்னார். கீரனூர் ராமூர்த்தி என்போர் யார் என்று கேட்டால் நான் அடியேன் தான் என்று சொன்னேன். அவர் ஜனவரி 1ஆம் தேதி 2008 நீங்கள் இருக்கிறீர்களா, சொற்பொழிவாற்ற முடியுமா என்று கேட்டார். நான் என்னுடைய டைரி பார்த்தா ஜனவரி 1 தான் காலியாக இருக்குது. 31 வரைக்கும் அதே மொழிப்பாக்கில் இருக்குது. ஜனவரி 2லேருந்து பெரிய பாரத் ஒரு அடையாளம் சொற்பொழிவு. ஜனவரி 1ஆம் தேதி ஃப்ரீயாக இருக்குது. அன்றைக்கி இருக்கேன்னு என்ன வேணும்னு நீங்கள் அன்னையை பற்றி சொற்பொழிவு பண்ணுறேன். சரி, அன்னையை பற்றி நான் சொற்பொழிவு பண்ணுறதா? எனக்கு அன்னையை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. நான் ஏதோ ராமாயணம் மகாபாரதம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன்னு தவிர அன்னையை பற்றியெல்லாம் நான் சொற்பொழிவு பண்ணுறது இல்லை. இப்போ ஹைதராபாடு போனே ஒருத்தர் ஏதோ ஒரு 10 புத்தகம் கொடுத்தார். கல்யாணத்தில் ஆரோ கொடுத்த புத்தகம் இப்படி கொடுத்தாரு. அன்னையின் பற்றி இருந்தது. நான் கேஷுவலாக போட்டு வச்சேன். நான் பாண்டிச்சேரி போயிருக்கேன், அன்னை ஆசிரமும் போயிருக்கேன், 2 தடவை போயிருக்கேன். நான் அந்த 2 தடவையும் ஒரு பக்திமானாக நான் போகலை. நான் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் அங்கே போனேன் தவிர அன்னையோட பக்திமானாவோ அப்படிலாம் நான் போகலை என்று சொன்னேன். ஒரு ஆச்சரியத்தக்க செய்தியை சொன்னார். ஒரு 5-6 தினங்கள் இருக்கிறது வருஷத்துக்கு அன்னையை பற்றி சொற்பொழிவு பண்ணுவதற்காக. இந்த ஜனவரி 1ஆம் தேதி என்பது ப்ராஸ்பரிட்டி டே என்று சொல்கிறார்கள். அந்த ஜனவரி 1ஆம் தேதி சொற்பொழிப்பதற்கெல்லாம் முன்பாக அவர் என்ன செய்வாரா, கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அரவிந்தாசிரமம் பாண்டிச்சேரிக்கு போய் அன்னையுடைய சமாதியிலே தியானத்திலே தலை வைத்து கொண்டு அப்படியே படுத்திருப்பாராம். அப்பொழுது கேள்வி கேட்பாராம் அன்னையிடம், இந்த வருடம் யாரை சொற்பொழிப்பது என்று. அதுக்கு அன்னைக்கு பதிலே வருமா? அன்னை சொன்னார்களாம், புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார், உங்கள் பக்கத்திலேயே அவரை வைத்து சொற்பொழிவு செய்யுங்கள். யார் புதிதாக சொற்பொழிவு பண்ண வந்திருக்கிறார் என்று புரியவில்லை. ஏன்னா நாயமும் முன்பாக இருக்கிறார். இந்த பகுதியில் யார் இருக்கிறார் என்று விசாரித்துக் கொண்டு உங்கள் வீட்டுக்கு வந்தேன். நீங்கள் தான் புதிதாக சொற்பொழிவு திண்ணை ராமாயணம் என்று சொற்பொழிவு பண்ணுவதாக கேள்விப்பட்டேன் என்று சொன்னார்கள். நான் அன்னையே உங்களுக்கு கட்டளையிட்டால் என்றெல்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது நான் மறுக்க விரும்பவில்லை. ஆனால் எனக்கு அன்னையை பற்றி அதிகம் தெரியாது. ஏதோ ஒரு புஸ்தகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன், அதை வைத்து நான் சொல்லுகிறேன் என்று சொன்னேன்.
அதோடு சும்மா இல்லாமல் ஒரு லூஸ் டாக் என்று சொல்வார்களே, தேவையில்லாத வார்த்தையை உதிர்த்தேன். துர்காலட்சுமி, சரஸ்வதி என்று 3 தெய்வங்களை வைத்து வழிபடுகின்ற இந்துக்களாக நாம் வெளிநாட்டிலே பிறந்த ஒரு பெண்மையை கூப்பிட்டு கடவுள் என்று கும்பிடுகிற அளவுக்கு மனம் ஒப்பவில்லை என்று. அவ்வளோதான். ஆனாலும் நீங்கள் சொற்பொழி பண்ண வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்ட காரணத்திற்காக நான் நிச்சயமாக ஜனவரி 1ஆம் தேதி 2008 அன்று சொற்பொழிக்கு வருகிறேன் என்று அவர் சொல்லிவிட்டேன். அன்று இரவு என் கனவில் அரவிந்தர் வந்தார். நான் அரவிந்தரை பற்றியே பேசலை, எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கேன்னு நினச்சேன். அப்புறம் நல்லா முடிஞ்சு தூங்கி பற்றி இவர் தான் சார் அரவிந்தர் என்று. தம்பி என்ன சொன்னேன்? துர்கா, லட்சுமி, சரஸ்வதி என்ற இந்திய கடவுள் இருக்கும்பொழுது வெளிநாட்டு பெண்மணியான அன்னை எதற்கு என்று சொன்னாங்க என்றதா? நான் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக்கொள். துர்க்கையும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ஒன்றாக சேர்ந்தால் எத்தகைய தெய்வத்தன்மை வருமோ அத்தகைய தெய்வத்தன்மை அன்னையிடம் இருக்கிறது. நான் கண்கூடாக கண்ட உண்மை என்று அரவிந்தர் என் கனவிலே சொன்னார். நான் பயந்து தான் போயிட்டேன். அடுத்த நாள் அந்த 1ஆம் தேதி போன சொற்பொழிவுக்கு ஆனால் பயங்கர கூட்டம். அதுவும் ஆச்சரியமாக தீவிர வைஷ்ணவன்னு சொல்கிறவர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எனக்குமே அறிமுகமானவர்கள் தான். நீங்கள் சொற்பொழிவு பண்ணதாக பேப்பரில் பார்த்து வந்திருக்கிறேன் சொல்லுங்கள். நீங்கள் உடனே தாலி எடுத்து காமிக்கிறார்கள். அந்த தாலியிலே அன்னை டாலரே கோத்திருக்கிறார்கள். தீவிர வைஷ்ணவ பெண்மணி. அந்த மாதிரி வைஷ்ணவனை தெரிஞ்சவர்களெல்லாம் வந்து பார்த்தா அன்னை டாலர் வைத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள்லாம் அன்னையை பரிபூர்ணமாக நம்புகிறோம் என்று சொல்லி சொன்னவுடனே நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஏனென்றால் அன்னைக்கு இவ்வளவு ஒரு ஃபாலோயிஷா, கொஞ்சம் நஞ்சம் ஃபாலோயிஷ் இல்லை. எங்கெல்லாம் இருக்காதோன்னு நினைக்கிறேனோ அவங்கெல்லாம் ஃபாலோயிஷாக இருக்காங்க. இப்போ அன்னைக்கு ஒரு தெய்வீக சக்தி இருக்கு என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அன்னை என்பது அரவிந்தாசிரமத்தில் அரவிந்தரோடு இணைந்து வந்த ஒரு பெண்மணி. அதற்கு பிறகு அன்னையை பற்றி ஓரளவுக்கு நான் படிக்கும்பொழுது ஆச்சரியப்பட்டு போனேன். இப்படியும் ஒரு பெண்மணி இருந்திருப்பாளா என்று. அந்த அன்னையை 8 வருடம் கழித்து மீண்டும் உங்கள் முன் சமர்ப்பிக்க வந்திருக்கிறேன். அன்னை தான் எனக்கு அதை அருள் புரிய வேண்டும். அன்னை என்றாலே கண். அன்னையுடைய கண்களை தான் நீங்கள் உற்று பார்க்க வேண்டும். அந்த கண்ணிலே இன்றைக்கும் தெய்வீக ஒளி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகினாலே அந்த அன்னையே எனக்கு ஆசீர்வதித்து 2ஆம் முறையாக 8 வருடம் கழித்து அவரை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தமைக்கு அவரை வீட்டு வணங்கி சொற்பொழியை தூங்குகிறேன். எல்லோரும் 3 முறை சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீ பகவதே நமஹ. ஓம் ஸ்ரீ பகவதே நமஹ. ஓம் ஸ்ரீ பகவதே நமஹ. ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே அன்னையை வழங்கினார்கள் பிடித்தார். அரவிந்தர் என்பவர் வெஸ்ட் பெங்காலிலே பிறந்தவர். சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்தவர். பிறந்தது ஒரு சுதந்திர தினம். சுதந்திரத்துக்கு பின்னால் வரக்கூடிய நாளிலே ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1872ஆம் ஆண்டு ஸ்ரீ அரவிந்த கோஷ் அவர் பிறந்தார்கள். 1872 ஆகஸ்ட் 15. அந்த காலத்திலே இந்த சுதந்திர போராட்டங்கள் 2 விதமாக நடைபெற்றது. ஒன்று மிதவாதி, ஒன்று தீவிரவாதி. மகாத்மா காந்தியடிகளுடைய தலைமையில் நடைபெற்றது மிதவாதிகள். சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலே நடைபெற்றது தீவிரவாதி என்று சொல்வார்கள். அப்படியேற்பட்ட அரவிந்த் கோஷ் அவர்களுக்கும் இந்த சுதந்திர போராட்டத்திலே ஒரு வேள்வி இருந்தது, ஒரு வேட்கை இருந்தது. அவர் சுபாஷ் சந்திர போஸுடைய தீவிரவாதத்தை தான் அவர் நாடினார். அவர் மிக மிக அற்புதமான வழியிலே, அப்பா பேர் கிருஷ்ணதன கோஷ், அம்மா பேர் ஸ்வர்ணாதா. ஆரம்ப காலத்தில் வெளிநாட்டில் லண்டனில் சென்று படித்தார். அவர் மிக பெரிய படித்தவர். அவர் முதல்ல டார்ஜிலிங்கில் படித்துவிட்டு ரோரட்ரா கான்வென்ட் என்று சொன்னார். பிறகு 1879 ஆண்டு சகோதரன் இங்கிலாந்து சென்றவர் கல்வி அங்கு தொடர்ந்தார். லண்டனில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கார்.
ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள். அந்த படிக்கும்போதே அந்த புரட்சிகரமான ஒரு சிந்தனை அவருக்கு எப்போதுமே ஓடிக்கொண்டிருக்கும். மக்களை பற்றியே சிந்திப்பார். அப்படியேற்பட்டவர் தன்னுடைய 21வது வயதிலே 1893ஆம் ஆண்டு இந்தியா திரும்புகிறார். இந்தியா திரும்பினே அப்பொழுதுதான் பரோடா சமஸ்தானத்திலே வேலைக்கு சேர்கிறார் அரவிந்தர். அப்பொழுது இந்த ஆங்கிலேயர்கள் வெஸ்ட் பெங்காலை ஈஸ்ட் பெங்கால் என்று ரெண்டாக பிரித்தார்கள். பெங்காலை ரெண்டாக பிரித்தார்கள். அந்த ஈஸ்ட் பெங்கால் பின்னாடி பங்களாதேஷாக போயிடுது. வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால் என்று பெங்காலை பிரித்தது அவருக்கு உடன்பாடு இல்லை. எதற்கு பெங்காலத்தை பிரிக்கிறேன் என்றெல்லாம் சண்டை போட்டார் அவர். இப்படியே அடிக்கடி தன்னுடைய எதிர்ப்பை அவர் தெரிவித்துக் கொண்டு வந்த காரணத்தினாலே அவர் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுகிறார் என்று அவர் சொல்லி அவரை கைது செய்தார். பிறகு வென்று விட்டார். மீண்டும் ஒரு பெரிய புரட்சி நடந்தது. அந்த புரட்சியிலே குண்டுகள் வீசப்பட்டன. அரவிந்தர் அதில் சம்பந்தப்பட்டிருப்பார் என்று எண்ணி அவரை கைது செய்து அலிப்பூர் சிறையிலே அடைத்து விட்டார். அங்குதான் ஆரம்பித்தது அரவிந்தருடைய ஆன்மீக வாழ்க்கை. கைதியாக இருந்தவர், புரட்சிகரமாக இருந்தவர், மெல்ல மெல்ல யோகத்தை பற்றி எல்லாம் என்ன ஆரம்பித்து விட்டார். அப்படியே கிருஷ்ணனை வழிபட ஆரம்பித்து விட்டார். அவர் அங்கே எல்லா யோகக்களையும் அவருக்கு அங்கே கைவிருந்து விட்டது. அவர் அங்கிருந்து விடுதலை ஆனவுடன் நேராக புதுச்சேரி வந்து சேர்ந்து விட்டார். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த சொற்பொழியில் மட்டும் யாருக்காவது அன்னையோட அனுபவம் இருந்தால் வந்து பேசலாம். அன்னை சொற்பொழியில் உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தால் நான் சொல்கிறேன், அந்த டைம் சொல்கிறேன். அப்போ வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தால் ரொம்ப முக்கியம். அன்னை சொற்பொழியில் அனுபவங்கள் தான் ரொம்ப முக்கியம். அது முன்கூட்டியே உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் நினைவுபடுத்துங்க. 2 நிமிஷம் வந்து அன்னையை பற்றி நீங்கள் பேசணும்.